யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அதிகாரம், இன்னொரு பக்கம் தேசத்தோட பாதுகாப்பு. இந்த ரெண்டும் நடு ரோட்ல நேருக்கு நேரா மோதிக்கிட்டா என்ன ஆகும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண வாக்குவாதம் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு மாநிலத்தோட அரசியல் தலைவதியே மாத்துன ஒரு சம்பவத்தை பத்தி தான். வாங்க இந்த பரபரப்பான நிகழ்வுக்கு பின்னால என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். இந்த அவசரமான வார்த்தைகள் கர்னல் விக்ரம் சிங்குடையது. எல்லையில ஒரு பெரிய தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. பல வீரர்களோட உயிர் ஆபத்துல ஊசலாடிக்கிட்டு இருக்கு. தன்னோட ராணுவ கான்வாயோட தளபதியான இவர் அந்த வீரர்களை காப்பாத்துறதுக்காக ஒரு வாழ்வா சாவாங்கிற முக்கியமான பயணத்துல இருக்காரு. இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறது வெறும் நம்பர்ஸ் இல்ல. இது ஒவ்வொரு உயிருக்கும் வைக்கப்பட்டு இருக்கிற விலை. எல்லையில நடந்த அந்த மோசமான தாக்குதல்ல ஏற்கனவே 3 வீரர்கள் நம்மள விட்டு போயிட்டாங்க. 7 பேர் படுகாயத்தோட உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. கர்னலோட படை அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள அங்க போய் சேர்ந்தா மட்டும்தான் மத்தவங்களையாவது காப்பாத்த முடியும். ஒவ்வொரு நொடியும் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி உயிரை காப்பாத்த வேகமா போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய முட்டுக்கட்டை. மொத்த நகரமும் ஸ்தம்பிச்சு நிக்குது. தேசத்தோட பாதுகாப்பு ஒரு சாதாரண நகரத்து டிராஃபிக்ல சிக்கி ஒரு அடி கூட முன்னால நகர முடியாம தவிச்சு நிக்குது. ஏன் இந்த மொத்த நகரமும் நிக்குது? காரணம் விஐபி மூவ்மெண்ட். அதாவது ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி பாதுகாப்பா போறதுக்காக மத்த எல்லா வாகனங்களையும் நிறுத்தி வைக்கிற ஒரு புரோட்டோகால். இங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. நாட்டை காப்பாத்த போற ஒரு ராணுவ வாகன அணிவகுப்பையே ஒரே ஒரு தனிநபர் போறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. கர்னல் அங்கிருந்து போலீஸ் அதிகாரிங்க கிட்ட நிலைமையை எடுத்து சொன்னதும் அவங்களுக்கு கிடைச்ச பதில் இதுதான். அவங்களும் பாவம், மேலிடத்து உத்தரவு ஒரு பக்கம், ராணுவத்தோட அவசர நிலை இன்னொரு பக்கம்னு ரெண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவங்களால எதுவும் செய்ய முடியல. ஒரு சாதாரண டிராஃபிக் பிரச்சனைன்னு ஆரம்பிச்சது இப்போ கடமைக்கும் தனிப்பட்ட அதிகாரத்துக்கும் நடுவுல ஒரு நேரடி மோதலா மாறப்போகுது. ஏன்னா அந்த விஐபி, அதாவது அந்த மாநிலத்தோட முதலமைச்சரே நேரா அந்த இடத்துக்கு வராரு. இப்போதான் அசலாட்டமே ஆரம்பிக்க போகுது. வந்தவர் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கல. அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையே இதுதான். அவரோட வாதம் முழுக்க முழுக்க அவரோட பதவியை வச்சும் தனிப்பட்ட ஸ்டேட்டஸை வச்சும் தான் இருக்கு. இது தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறத விட தன் அதிகாரத்துக்கு வந்த ஒரு சவால்னு தான் அவர் இதை பார்க்கறாரு. முதலமைச்சரோட அந்த அதிகார குரலுக்கு கர்னல் சிங் சொன்ன பதில் இது. இங்க 2 உலகங்கள் ஒன்னோட ஒன்னு மோதுது. ஒன்னு பதவிய பெருசா நினைக்குது, இன்னொன்னு கடமைய பெருசா நினைக்குது. தனிப்பட்ட அந்தஸ்து பெருசா இல்ல தேசத்துக்காக செய்யற தியாகம் பெருசாங்கிறது தான் இங்க கேள்வி. இந்த ஸ்லைட பாத்தீங்கன்னா இந்த மோதலோட சாரம் உங்களுக்கு தெளிவா புரியும். இங்க 2 விதமான அவசர நிலைகள் இருக்கு. முதலமைச்சரோட அவசரம் எது? அவரோட விஐபி மூவ்மெண்ட், அவரோட தனிப்பட்ட வசதி. ஆனா கர்னலோட அவசரம் எது? எல்லையில நடக்கிற தாக்குதல், வீரர்களோட உயிர், தேசத்தோட பாதுகாப்பு. இதுல எது உண்மையான அவசர நிலைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு முதலமைச்சர் சொன்ன பதில கேட்டா நமக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கும். அவர் சொல்றாரு, வீரர்கள்லாம் தினமும் சண்டை போடுவாங்க, சாவாங்க. ஆனா ஒரு முதலமைச்சர் தினமும் பயணம் பண்ண மாட்டார். அப்பாப்பா, வீரர்களோட தியாகத்தை எவ்வளவு சாதாரணமாவும் ஒரு விதத்துல ஆணவமாவும் அவர் பார்க்கறாருன்னு இந்த வார்த்தைகள் காட்டுது. இது நிலைமைய இன்னும் மோசமாக்குச்சு. கர்னலோட இந்த சக்தி வாய்ந்த பதில் முதலமைச்சருக்கு ஜனநாயகத்தோட அடிப்படையை ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஆட்சியாளர்கள் இங்க நிம்மதியா ஆட்சி செய்யறதுக்கு காரணம் எல்லையில ராணுவ வீரர்கள் தங்களோட உயிரை பணயம் வைக்கிறது தான். இது வெறும் வாக்குவாதம் இல்ல, ஒரு வீரனா ஒரு குடிமகனா ஆட்சியாளருக்கு அவரோட கடமையை ஞாபகப்படுத்துற ஒரு தருணம். தன்னோட வாதம் எடுபடலன்னு தெரிஞ்சதும் முதலமைச்சர் தன்னோட கடைசி அஸ்திரத்தை கையில எடுக்கிறாரு. அதுதான் அதிகார துஷ்பிரயோகம். முதல்ல கர்னல் பேசுறது அவரோட ஈகோன்னு சொல்றாரு. அடுத்து இங்க நான் தான் ராஜா, நான் சொல்றதுதான் சட்டம்னு மிரட்டுறாரு. கடைசியா கர்னலையும் அவர் கூட இருந்த எல்லா வீரர்களையும் கைது பண்ண சொல்லி போலீஸ்க்கு ஆர்டர் போடுறாரு. இதோட எல்லாம் முடிஞ்சுது, அதிகாரம் ஜெயிச்சிடுச்சுன்னு அவர் நினைக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கிற அந்த நேரத்துல தான் கதையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுது. அந்த திருப்பம் எந்த ஒரு பெரிய அதிகாரி கிட்ட இருந்தும் வரல. அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண குடிமகன் கிட்ட இருந்து தான் வந்தது. இவ்வளவு நேரமா அமைதியா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மக்கள் இனிமேலும் பொறுமையா இருக்க முடியல. முக்கியமா ஆம்புலன்ஸ்ல சிக்கியிருந்த ஒருத்தரோட மனைவி உட்பட சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ராணுவத்துக்கு ஆதரவா குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரே ஒருத்தரோட குரல் இல்ல, இது அந்த இடத்துல இருந்த பொதுமக்களோட மனசாட்சியோட ஒட்டுமொத்த குரல். அந்த தெருவுல அதிகாரத்தோட சமநிலை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு இந்த குரல்கள் காட்ட ஆரம்பிச்சுது. இந்த கூச்சலுக்கும் குழப்பத்துக்கும் நடுவுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப அமைதியா ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்திட்டு இருந்தாரு. அது அவரோட செல்போன் கேமரா. அங்க நடந்த வாக்குவாதம் முழுசையும் அவர் வீடியோவா பதிவு செஞ்சாரு. அந்த சின்ன சாதனம் முதலமைச்சரோட மொத்த அதிகாரத்தையும் விட சக்தி வாய்ந்ததா மாறப்போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது.
அந்த வீடியோ இன்டர்நெட்ல அப்லோட் ஆன அடுத்த நொடியே மக்கள் மன்றம் கூடிடுச்சு. தீர்ப்புக்காக யாரும் ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கல. தீர்ப்பு மின்னல் வேகத்துல வழங்கப்பட்டது. இந்த அட்டவணைய பாருங்க, எல்லாம் எவ்வளவு வேகமா நடந்துச்சுன்னு புரியும். பொதுமக்கள் ஷேர் பண்ண அந்த வீடியோ காட்டுத்தீ மாதிரி பரவி கடைசியா பிரதமரோட பார்வைக்கு போகுது. அவர் உடனே முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ணி நீங்க இனிமே முதலமைச்சர் கிடையாதுன்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷமே வீரர்களை விடுதலை செய்ய சொல்லி போலீஸுக்கு உத்தரவு போகுது. ஒரு வீடியோ சில மணி நேரத்துல ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. இந்த டைம்லைன் இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல தப்பு செஞ்சா எவ்வளவு சீக்கிரம் தண்டனை கிடைக்கும்ன்றதுக்கு இது ஒரு மிகச்சரியான உதாரணம். முன்னெல்லாம் இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்தா அது அதிகாரத்துல இருக்கிறவங்க காதுக்கு போறதுக்கே பல மாசங்கள் ஆகும். ஆனா இப்போ ஒரு சாதாரண குடிமகனோட கையில இருக்கிற போன் சில மணி நேரத்துல பிரதமரையே தலையிட வைக்குது. இதுதான் இந்த காலத்தோட சக்தி. ஆனா இந்த எல்லா அரசியல் பரபரப்புக்கும் நடுவுல நாம ஒரு ரொம்ப சோகமான வேலையை கொடுத்திருக்கோம். இங்க இந்த வாக்குவாதம் நடந்த தாமதத்தால எல்லையில இன்னும் 5 வீரர்கள் தங்களோட உயிரை தியாகம் செஞ்சிருந்தாங்க. இது நமக்கு ஒண்ணே தெளிவா ஞாபகப்படுத்துது. இது வெறும் வாக்குவாதம் இல்ல, இதோட விளைவுகள் நிஜமானவை, ரொம்பவும் வலி நிறைந்தவை. இது அந்த ராணுவ வீரர்கள்ல ஒருத்தர் சொன்ன ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. எல்லையில நின்னு சண்டை போடுறது மட்டும் தேசப்பற்று இல்ல. ஒரு குடிமகனா நம்ம உரிமைகளையும் கடமைகளையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு அநீதி நடக்கும்போது அதுக்கு எதிரா குரல் கொடுக்கறதும் நாட்டை காப்பாத்துற ஒரு செயல்தான். அந்த வீடியோ எடுத்த அந்த ஒரு குடிமகன் அதான் செஞ்சாரு. ஆக இந்த முழு சம்பவமும் நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. தேசத்தோட பாதுகாப்புங்கிறது உண்மையிலேயே எல்லையில மட்டும்தான் இருக்கா, இல்ல நம்ம தெருவுல நடக்கிற அநீதிக்கு எதிராக நாம குரல் கொடுக்கறதுலயும் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேள்வி கேட்கறதுலயும் கூட இருக்கா? நாட்டோட உண்மையான பாதுகாவலர்கள் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை பத்தி யோசிங்க. நன்றி.